வனாந்தரத்தில் ஒரு குடும்பம் நம்பிக்கையுடன் உறுதியாக இருக்க முயற்சிப்பதை கற்பனை செய்யுங்கள். நாட்கள் ஒரே மாதிரி போலத் தோன்றும். பயணம் கடினம். மக்கள் சோர்வடைகிறார்கள், எளிதில் மறந்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் விசுவாசம் அடிக்கடி புதுப்பிக்கப்படாவிட்டால் மெதுவாக வழுவிவிடலாம். அதனால்தான் எண்ணாகமம் 28:29 முக்கியம். எண்ணாகமத்தில் நடந்த பல கடின நிகழ்வுகளுக்குப் பிறகு இவை வருகின்றன. இஸ்ரவேல் கிளர்ச்சி, குறைபாடு, பயம் ஆகியவற்றை எதிர்கொண்டது. இப்போது கர்த்தர் அவர்களை வாக்குத்தத்த தேசத்தின் அருகில் கொண்டு செல்லும்போது நிலையான உடன்படிக்கை வாழ்க்கைக்காக அவர்களை தயார் செய்கிறார். எண்ணாகமம் 28:29 ஒரு போர் கதை அல்ல, அது வழிபாட்டுக்கான நேர அட்டவணை. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சபாத்தும், ஒவ்வொரு மாதமும் மற்றும் பரிசுத்த காலங்களிலும் என்ன அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் கற்பிக்கிறார். வாழ்க்கை மிகக் கடினமாகத் தோன்றும்போது மட்டும் அல்ல, ஒழுங்காகவும் தொடர்ந்து அவரை நினைவுகொள்ள அவர் அவர்களை கற்றுத்தருகிறார். மோசே நியமத்தின் கீழ் தாவரங்குடத்தில் காணிக்கைகள் மக்களுக்கு பக்தியை பயிற்சி செய்ய உதவின. அது கர்த்தர் பரிசுத்தர், உடன்படிக்கைகள் உண்மையானவை, கட்டுப்படியான வழிபாட்டின் மூலம் ஆசீர்வாதங்கள் வருகின்றன என்பதை மீண்டும் மீண்டும் நினைவூட்டியது. இவை இயேசு கிறிஸ்துவை முன்காட்டும். பலி என்பது இழப்பு மட்டும் அல்ல, அது தேவனோடு இணைப்பு, நன்றியுணர்வு மற்றும் உடன்படிக்கைக்கான விசுவாசம். இன்று நாம் மோசேயின் நியமத்தை அதே முறையில் வாழவில்லை. ஆனால் நாம் இன்னும் பரிசுத்த பழக்கங்கள் மூலம் வாழ்கிறோம். ஜெபம், வேதவசன படிப்பு, சபாத்து வழிபாடு, திருச்சடங்கு, உபவாசம், கோவில் வழிபாடு, மற்றவர்களுக்கு சேவை. கர்த்தர் இன்னும் தனது ஜனங்களை திட்டமிட்டு அவரை நினைவுகொள்ள உதவுகிறார். பாளையத்தில் ஒரு இளம் பெற்றோர் வெயில் கடுமையாக ஆகும் முன் விழிப்பதை கற்பனை செய்யுங்கள். தரை குளிர்ச்சியாக இருக்கும். வானம் மங்கலாக இருக்கும். தாவரங்குடத்தின் பக்கத்தில் புகை எழுகிறது. அந்த புகை ஒரு நினைவூட்டல். கர்த்தர் இன்னும் நம்மோடு இருக்கிறார். ஷூர், நேற்று கடினமாக இருந்தாலும் உடன்படிக்கை இன்று இன்னும் உண்மையானது. எண்ணாகமம் 28-இல் கர்த்தர் தினசரி காணிக்கைகள் பற்றி கற்பிக்கிறார். முக்கியம் விவரங்கள் மட்டும் அல்ல, தொடர்ச்சியான பக்தி. தொடர்ந்த காணிக்கை என்ற எண்ணம் இதன் மையம். மனநிலை, அவசரம் அல்லது விசேஷ நிகழ்வு ஆகியவற்றை சார்ந்தல்ல, தேவன் தேவனாக இருப்பதால் வழிபாடு தினமும் நடக்கும். இது ஒரு முக்கியமான போதனையை தருகிறது. உடன்படிக்கை வாழ்க்கை மீண்டும் மீண்டும் செய்யப்படும் விசுவாசமான செயல்களால் கட்டப்படுகிறது. நாம் பயப்படும் போது மட்டும் வழிபடுவதில்லை. சாதாரண நாளிலும், பிஸியாக இருக்கும்போதும், சோர்வாக இருக்கும்போதும் வழிபடுகிறோம். தினசரி பக்தி இதயத்தை மென்மையாக வைத்திருக்கும். நன்றியுணர்வை உயிரோடு வைத்திருக்கும். மனந்திரும்புதல் அருகில் இருக்கும். மோசே நியமத்தின் கீழ் பலி பக்தியை காட்டவும் மீட்பரை குறிக்கவும் இருந்தது. இந்த தினசரி காணிக்கைகளை வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்துவை நினைக்கலாம். அவர் உண்மையானதும் மகத்தானதும் பலி. அவரால் தினமும் மன்னிப்பும் வலிமையும் கிடைக்கிறது. சீடத்துவம் நிலையாக இருக்க முடியும். இப்போது நடைமுறை, தினமும் காலை மாலை முறையை முழுமையாக செய்வது சாத்தியமாக இல்லாமலும் இருக்கலாம். ஆனாலும் உண்மையான ஒரு முறையை செய்யலாம். கர்த்தருக்கு உங்கள் கவனத்தை தினசரி காணிக்கையாக கொடுங்கள். காலை மற்றும் இரவில் ஜெபியுங்கள். சில வசனங்களை வாசித்து ஒரு தெளிவான ஆவியின் தூண்டுதலை கேளுங்கள். கடுமையாக பேச வேண்டுமென தோன்றும் போது மென்மையாக பேசுங்கள். உடனடியாக மனந்திரும்புங்கள். சிறிய சேவையே செய்யுங்கள். எண்ணாகமம் 28-இன் செய்தி எளிது. தேவனை தொடர்ந்து நினைவு கொள்ளுங்கள். தினமும் அவருக்கு உங்கள் நேரத்தையும் இதயத்தையும் கொடுத்தால் அவர் நாள்தோறும் உங்களை மாற்றுவார். சபாத்து நாளில் பாளையம் எப்படி இருக்கும் என்று நினைத்துப் பாருங்கள். வேலை குறையும். குடும்பங்கள் கூடும். காற்றில் ஒரு வேறு உணர்வு இருக்கும். கர்த்தர் இந்த ஓட்டத்தை நோக்கத்தோடு கட்டினார். ஏனெனில் அவர் தனது ஜனங்களுக்கு பரிசுத்த நேரம் தேவை என்பதை அறிந்தார். பரிசுத்த கருத்துகள் மட்டும் போதாது. எண்ணாகமம் 28-இல் கர்த்தர் சபாத்து நாளில் தினசரி வழிபாட்டிற்கு மேலாக கூடுதல் காணிக்கைகள் இருப்பதை கற்பிக்கிறார். இங்கு உள்ள தத்துவம் தெளிவு. சபாத்து ஒரு விடுமுறை நாள் மட்டும் அல்ல, அது பிரித்து வைக்கப்பட்ட நாள்.
அது படைப்பு, மீட்பு, உடன்படிக்கை ஆகியவற்றை நினைவுகொள்ளும் நாள். அது வாழ்க்கையை மீண்டும் தேவன் மையமாக அமைக்கும் நாள். இந்த அதிகாரம் புதிய நிலாவுடன் தொடர்பான மாதாந்திர வழிபாட்டையும் குறிப்பிடுகிறது. பழைய இஸ்ரவேலில் பரிசுத்த காலங்கள் சந்திர நாள்காட்டியை பின்பற்றின. ஆகவே மாதத்தின் தொடக்கத்தை கவனித்தல் முக்கியம். இந்த திட்டம் முழு சமுதாயத்தையும் ஒரே வழிபாட்டு ஓட்டத்தில் நகரச் செய்தது. போதனை: தேவன் மீண்டும் மீண்டும் செய்வதன் மூலம் தனது ஜனங்களை பயிற்றுவிக்கிறார். சபாத்து வழிபாடு வாரந்தோறும் உடன்படிக்கையை நினைவூட்டுகிறது. கர்த்தர் சொல்வது போல, உங்கள் வாழ்க்கை வெறும் உயிர்வாழ்தலும் உழைப்புமாக மட்டுமே ஆகஸ்ட் விடாதீர்கள். என்னிடம் திரும்புங்கள். நீங்கள் யார் என்பதை நினைவு கொள்ளுங்கள். யூத் நவீன பயன்பாடு: சபாத்து இன்று கூட கர்த்தரின் பெரிய பரிசு. அதை திணித்துக் கொள்ளாமல் திட்டமிட்டு தயாராக இருந்தால் அது ஆசீர்வதிக்கும். சனிக்கிழமையில் தயாராகலாம். ஜெபமுள்ள இதயத்துடன் வந்தால் ஆவி வீட்டுக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு செய்தியை கேட்க முடியும். திருச்சடங்கை வழக்கமாக அல்ல, உடன்படிக்கை தருணமாக பார்க்கலாம். மாதாந்திர கொள்கை இன்று எப்படி? நாம் நிலாவை கணக்கிடாமல் இருக்கலாம். ஆனால் திட்டமிட்ட ஆன்மீக செக்பாயன்ஸ் அமைக்கலாம். என்றால் மாதத்திற்கு ஒரு கோவில் பயணம், அல்லது ஜெபத்துடன் மாதாந்திர குடும்ப ஆலோசனை, அல்லது குறிப்பிட்ட நோக்கத்துடன் மாதாந்திர உபவாசம். இந்த ஓட்டங்கள் நம்மை நிலைப்படுத்தும். எண்ணாகமம் 28 சொல்லும் பாடம்: வழிபாடு சீரற்றது அல்ல, வழிபாடு ஒரு தாளம். அந்த தாளத்தை காக்கும்போது நாம் கூட்டங்களில் மட்டும் அல்ல, வீட்டிலும் உடன்படிக்கை ஜனமாக ஆகிறோம். ஒரு குழந்தை பாளையத்தில் நாம் ஏன் இந்த பண்டிகையை ஒவ்வொரு ஆண்டும் செய்கிறோம் என்று கேட்பதை கற்பனை செய்யுங்கள். ஒரு பெற்றோர் எகிப்தின் கதையைச் சுட்டிக்காட்டி, கர்த்தர் நம்மை விடுவித்தார், நாமே நம்மை காப்பாற்றவில்லை என்று சொல்கிறார். பரிசுத்த நாட்கள் இப்படியே செய்கின்றன. இரட்சிப்பின் கதைகளை உயிரோடு வைத்திருக்கின்றன.
எண்ணாகமம் 28-இல் கர்த்தர் சில பரிசுத்த காலங்களுடன் தொடர்பான காணிக்கைகளையும் சேர்க்கிறார். பஸ்கா, பசோவா போன்ற நியமிக்கப்பட்ட நாட்களும் அதில் உள்ளன. இவை இஸ்ரவேல் கண்டுபிடித்தவை அல்ல, தேவன் கொடுத்தவை. கர்த்தர் செய்ததை நினைவுகொள்ளவும் அவர் அடுத்ததாக செய்வதை நம்பவும் அவை கற்பித்தன. போதனை: பஸ்கா தேவனுடைய வல்லமை மற்றும் உடன்படிக்கை மூலம் விடுதலை கிடைக்கிறது என்பதை கற்பிக்கிறது. அது உண்மையான விடுவிப்பவரான இயேசு கிறிஸ்துவை முன்னோக்கி காட்டுகிறது. அவர் ஆன்மீக அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார். நாமே உடைக்க முடியாத சங்கிலிகளை அவர் உடைக்கிறார். ஒருவர் மனந்திரும்பி கிறிஸ்துவிடம் வரும்போது அது தனிப்பட்ட எகிப்திலிருந்து வெளியேறுதல் போல ஆகிறது. பரிசுத்த நாட்கள் நன்றியுணர்வையும் கற்பிக்கின்றன. அவை வாழ்க்கையை ஒரு நொடிக்கு இடைநிறுத்தி கர்த்தரை நினைவுகொள்ளச் செய்கின்றன. ஒரு சமுதாயம் ஒன்றாக வழிபட கற்றுக்கொள்கிறது, தனிப்பட்ட முறையிலே மட்டும் அல்ல. ஒரு ஜனங்கள் ஒன்றாக தேவனை நினைவுகொள்ளும்போது அடுத்த தலைமுறைக்கு விசுவாசம் எளிதாக கற்றுக் கொடுக்க முடியும். நவீன பயன்பாடு: நாம் பஸ்காவை அதே முறையில் செய்யவில்லை, ஆனால் நாம் உடன்படிக்கை நினைவுகொள்ளுதலை செய்கிறோம். திருச்சடங்கு வாரந்தோறும் இயேசு கிறிஸ்துவை நினைவுகொள்ளும் வழி. அது ஒரு சின்னம் மட்டும் அல்ல, உடன்படிக்கையை புதுப்பிக்கும் தருணம். வாரந்தோறும் விடுதலை நினைவூட்டல். உங்கள் குடும்பத்தில் விசுவாசம் நிறைந்த நினைவு நாட்கள் உருவாக்கலாம். பாப்திசம் தேதிகளை நினைவுகொள்ளுங்கள். கோவில் சீல் ஆண்டு விழாக்களை கொண்டாடுங்கள். கர்த்தர் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்த நேரங்களை நினைவில் கொள்ளுங்கள். இவை வெறும் நினைவுகள் அல்ல, சாட்சிகள். கடவுள் உண்மையானவர், தனிப்பட்டவர் என்பதை குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு கற்பிக்கும். ஆன்மீகமாக சோர்வாக இருந்தால் எண்ணாகமம் 28 காட்டும் மாதிரியை பின்பற்றுங்கள். மீண்டும் நினைவுகொள்ளுதலுக்கு திரும்புங்கள். கிறிஸ்து ஏற்கனவே உங்களுக்காக செய்ததை நினைவுகொள்ளுங்கள். பின்னர் அவரை வழிபட்டு நன்றி சொல்லுங்கள். கர்த்தரின் நாட்காட்டி வெறுமையாக இருக்கால, உங்கள் இதயத்தை அவரோடு இணைக்கவே உள்ளது. பாளையத்தில் ஒருவர் தாவரங்குடத்தை பார்த்து இதற்கு மிக அதிக முயற்சி, நேரம், வளங்கள் தேவை என்று நினைப்பதை கற்பனை செய்யுங்கள். அந்த உணர்வு உண்மையானது. வழிபாடு செலவு தருகிறது. கர்த்தரும் அதை அறிந்தார். எண்ணாகமம் 28-இல் உள்ள காணிக்கைகள் உண்மையான மதிப்பை தேவைப்படுத்தின. மக்கள் தங்கள் மந்தையிலிருந்து, அறுவடையிலிருந்து, எண்ணெயிலிருந்து கொடுத்தார்கள். அது போலியான வழிபாடு அல்ல, தினசரி வாழ்க்கையை தொடும் வழிபாடு. பின்னர் தலைமுறைகளில் எருசலேமில் புகை எழுவதைக் கண்டவர்கள் தேவனுக்கு பக்தி செயல் நிறைந்தது என்பதை நினைத்தார்கள். போதனை: தேவன் பலிகளின் மூலம் உறவின் பகுதிகளை கற்பித்தார். மனந்திரும்புதல், நன்றியுணர்வு, பக்தி, உடன்படிக்கை, சமாதானம். ஆழமான பாடம் இதுதான். தேவனுடைய ஜனங்கள் மீதமுள்ளதே அல்ல, அவர்களுடைய சிறந்ததை அர்ப்பணிக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் சடங்குகளை மட்டுமே விரும்பவில்லை, அவர் இதயத்தை விரும்புகிறார். மோசே நியமம் கிறிஸ்துவிடம் நடத்தும் பள்ளி ஆசான் போல. இயேசு கிறிஸ்து இருதயம் முழுமையானதும் பலி. அவரால் நாம் தேவனுக்கு திருப்பிச் செலுத்த முயலவில்லை. நாம் மாற்றப்பட வேண்டும் என்றே தேவனிடம் வருகிறோம். நவீன பயன்பாடு: இன்று நீங்கள் உண்மையாகவும் மதிப்பாகவும் என்ன அர்ப்பணிக்க முடியும்? கவனத்தை, தாழ்மையை, உடைந்த இதயத்தையும் மனமாறிய ஆவியையும் அர்ப்பணிக்கலாம். காரணங்கள் சொல்லாமல் நேர்மையான மனந்திரும்புதலை அர்ப்பணிக்கலாம். வெறுப்புக்கு பதில் மன்னிப்பை அர்ப்பணிக்கலாம். சேவை செய்ய நேரத்தை அர்ப்பணிக்கலாம். வழிபாடு வழக்கமாகிவிட்டது என உணர்ந்தால் நிறுத்த வேண்டாம். அதை தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் இதயத்தை அதில் மீண்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள். இன்னும் நேர்மையான ஜெபம் செய்யுங்கள். குறைவான வசனங்கள் வாசித்தாலும் கவனமாக கேளுங்கள். திருச்சடங்கை எடுக்கும்போது ஒரு தெளிவான உடன்படிக்கை வாக்குறுதியை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாரம் நான் ஒரு குறிப்பிட்ட வழியில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவேன். எண்ணாகமம் 28 ஒரு சக்தி வாய்ந்த உண்மையை கற்பிக்கிறது. தேவன் நிலையான பக்தியின் மூலம் சீடர்களை உருவாக்குகிறார். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் வல்லமையும் அந்த நிலைத்தன்மையை சாத்தியமாக்குகிறது. ஒரு தூது கொம்பு, ட்ரம்பெட், ஒலி பாளையத்தின் மேல் முழங்குவதை கற்பனை செய்யுங்கள். மக்கள் நிற்கிறார்கள். கவனம் திரும்புகிறது. வேலை நின்று விடுகிறது.
ஒரு சிக்னல் என்றால் ஒரு முக்கியமான விஷயம் நடக்கிறது. தேவன் இப்படிப்பட்ட பரிசுத்த சிக்னல்களை பயன்படுத்தி தனது ஜனங்களை கூடச் செய்து அவரை நினைவுகொள்ள அழைத்தார். எண்ணாகமம் 29-இல் கர்த்தர் முக்கிய பரிசுத்த நாட்களுடன் தொடர்பான காணிக்கைகள் பற்றி கற்பிக்கிறார். அதில் கொம்புகள் நாள் மற்றும் பரிகார நாள், டே ஆஃப் அட்டோன்மென்ட் போன்றவை அடங்கும். இவை சாதாரண கொண்டாட்டங்கள் அல்ல, இவை தீவிரமான உடன்படிக்கை தருணங்கள். காலம் தேவனுக்குச் சொந்தம் என்பதை, பாவம் உண்மையானது என்பதை, சுத்திகரிப்பு தேவன் நியமித்த வழியிலே வரவேண்டும் என்பதை அவை நினைவூட்டின. போதனை, பரிகார நாள் தேவனோடு சமாதானம் பெறுதல் முக்கியம் என்பதை கற்பிக்கிறது. மோசே நியமத்தில் அது தாழ்மை மற்றும் ஆன்மீக கவனத்தின் நாள். நமக்கு கொடுக்கும் அர்த்தம், இயேசு கிறிஸ்துவின் முடிவற்ற பரிகாரம். மன்னிப்பை சாத்தியமாக்குவதே கிறிஸ்து. இதயத்தை மாற்றுவதே கிறிஸ்து. தேவனோடு உடன்படிக்கை சமாதானத்திற்கு மீண்டும் கொண்டு வருவது கிறிஸ்து. கொம்பு கொள்கையும் சக்தி வாய்ந்தது. கர்த்தர் அழைக்கிறார், எச்சரிக்கிறார், அழைக்கிறார். அவர் தனது ஜனங்களை ஆன்மீகமாக தூங்கவிட விரும்பவில்லை. அவர் விழிப்புடன், தயாராக, கேட்கத் தயாராக இருக்க வேண்டுமென விரும்புகிறார். நவீன பயன்பாடு. இன்று கர்த்தர் பயன்படுத்தும் கொம்பு ஒலிகள் என்ன? சில நேரம் ஒரு வசனம் உங்கள் இதயத்தை குத்தும். சில நேரம் ஒரு பேச்சு நீங்கள் சொல்லாத கேள்விக்கு பதில் தரும். சில நேரம் ஒரு ஆசாரியர், தலைவரோ பெற்றோரோ அன்புடன் திருத்துவார்கள். சில நேரம் ஒரு அமைதியான உணர்வு வரும், இப்போது மாற்ற வேண்டும். அப்படி ஒரு சிக்னல் வந்தால் தாமதிக்க வேண்டாம். காரணம் சொல்ல வேண்டாம். உடனே இயேசு கிறிஸ்துவிடம் திரும்புங்கள். மனந்திரும்புதல் தண்டனை அல்ல, அது வல்லமை. கர்த்தர் உங்களை வீட்டுக்கு அழைத்து வர உதவுகிற வழி. இந்த வாரம் ஒரு எளிய செயல். தேவனுக்கு முன் நீங்கள் சுத்தமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதியை தேர்ந்தெடுக்குங்கள். நேர்மையாக ஜெபியுங்கள். கர்த்தரிடம் ஒப்புக்கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் உங்கள் பிஷப்பிடம் ஆலோசனை கொள்ளுங்கள். என்றால் திருத்தம் செய்யுங்கள். பின்னர் உண்மையான நோக்கத்தோடு திருச்சடங்கை எடுங்கள். பரிசுத்த நாட்கள் சொல்லும் உண்மை, சுத்திகரிப்பு மங்கலானது அல்ல, அது உண்மையானது. அது இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிடைக்கிறது. குடும்பங்கள் கிளைகளால் எளிய குடிசைகளை அமைப்பதை கற்பனை செய்யுங்கள். குழந்தைகள் சிரிப்பார்கள். பெற்றோர் ஒன்றாக வேலை செய்வார்கள். இரவில் விளக்குகள் ஒளிரும், கதைகள் பகிரப்படும். வனாந்தரம் இன்னும் வனாந்தரமே. ஆனால் ஒரு காலத்திற்கு மக்கள் நினைவு கொள்கிறார்கள், தேவன் நம்மை தூக்கிக் கொண்டு சென்றார். அதுவே குடிசை திருநாளின் ஃபீஸ்ட் ஆஃப் டாபர்நாக்கிள்ஸ் ஆவி. பழைய ஏற்பாட்டில் திருநாள்கள் பற்றிய விரிவான போதனையில் குடிசை திருநாள் மகிழ்ச்சியான திருநாளாக நினைவு கொள்ளப்படுகிறது. அது வனாந்தர பயணத்தையும் தேவனுடைய பாதுகாப்பையும் நினைவூட்டுகிறது. அது பல காணிக்கைகளோடும் கூடுகை மற்றும் ஆனந்தத்தின் உணர்வோடும் இணைந்தது. எண்ணாகமம் 29 அதற்கான காணிக்கைகளை விளக்குகிறது. விவரங்கள் கனமாகத் தோன்றலாம். ஆனால் செய்தி கனமல்ல. தேவன் நிறைவான வழிபாட்டிற்கு தகுதியானவர். அவரது ஜனங்கள் ஒன்றாக கூடி அவர் காட்டிய கருணைகளை நினைவு கொள்ள வேண்டும். போதனை, மகிழ்ச்சியும் பரிசுத்தமும் ஒன்றாக பொருந்துகின்றன. நன்றியுணர்வு நீதியின் ஒரு வடிவம். தேவன் வழங்கியதை நினைவு கொள்ளும்போது நாம் நாமே உருவாக்கப்பட்டவர்கள் என்ற பொய்யை நிறுத்துகிறோம். நாம் தாழ்மையுடனும் நன்றியுடனும் ஆகிறோம். மேலும் ஒருவருக்கொருவர் கனிவாக நடக்கிறோம், ஏனெனில் நாம் எல்லோரும் கர்த்தரைச் சார்ந்தவர்கள் என்பதை நினைவு கொள்கிறோம். இந்த திருநாள் எதிர்காலத்தையும் காட்டுகிறது. இஸ்ரவேல் கடந்த வனாந்தரத்தை நினைத்தது, அதே நேரம் உடன்படிக்கை ஆசீர்வாதங்களை நோக்கி பார்த்தது. நாமும் கிறிஸ்து செய்ததை நினைவு கொள்கிறோம், அவர் இன்னும் செய்யப் போகிறதை எதிர்பார்க்கிறோம். நவீன பயன்பாடு. உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நினைவு கொள்ளுதலுக்கு இடம் இருக்கிறதா? சிலர் துயரத்தில் மட்டுமே தேவனை நினைவு கொள்கிறார்கள். கர்த்தர் அதைவிட அதிகம் அழைக்கிறார். அவர் நம்மை அவரில் மகிழ அழைக்கிறார். குடும்ப சாட்சி நேரம். நன்றியினை எழுதும் பழக்கம், வாரந்தோறும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பேசும் உணவு நேரம், அல்லது மாதாந்திர சேவை திட்டம் போன்ற எளிய நம்பிக்கையான மரபுகளை உருவாக்கி குடிசை தருணங்களை உருவாக்கலாம். கடின காலத்தில் போலி மகிழ்ச்சியை கட்டாயப்படுத்த வேண்டாம்.
ஆனால் உண்மையான நன்றியை தேடுங்கள். தினமும் ஒரு கருணையை காண கர்த்தரிடம் உதவி கேளுங்கள். காலப்போக்கில் அந்த பழக்கம் இதயத்தை மாற்றும். எண்ணாகமம் 29 சொல்லும் நினைவூட்டல், பரிசுத்த வழிபாடு மகிழ்ச்சியான வழிபாடாகவும் இருக்கலாம். வனாந்தரத்தில் குழந்தைகளை வளர்ப்பதை கற்பனை செய்யுங்கள். நீங்கள் அவர்களுக்கு கட்டளைகளை கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் குழந்தைகள் ஓட்டம் மூலமும் கற்றுக்கொள்கிறார்கள். மீண்டும் மீண்டும் செய்வதாலும் கற்றுக்கொள்கிறார்கள். நாம் எப்போதும் செய்வது என்பதாலும் கற்றுக்கொள்கிறார்கள். தேவன் இதை அறிந்தார். அதனால் அவர் இஸ்ரவேலின் வாழ்க்கையில் பரிசுத்த முறைமைகளை கட்டினார். எண்ணாகமம் 28-29 வழிபாட்டுக்கான நாட்காட்டி போல, தினசரி, வாரந்தோறும் மற்றும் வருடாந்திர காணிக்கைகள், கோவில் மற்றும் பரிசுத்த காலங்களுடன் இணைந்தவை. கர்த்தர் சடங்குகளை மட்டும் ஒழுங்குபடுத்தவில்லை. அவர் சீடத்துவத்தை ஒழுங்குபடுத்தினார். விசுவாசம் காலத்தை வடிவமைக்க வேண்டும் என்று அவர் இஸ்ரவேலை கற்றுத்தந்தார். போதனை, தேவன் காலத்தை பரிசுத்தமாக பிரிக்கும்போது மக்களையும் பரிசுத்தமாக பிரிக்கிறார். பரிசுத்த நேரம் நம்மை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, அது நம்மை வழுவாமல் தடுக்கிறது. அது அடையாளத்தை நிலைநிறுத்துகிறது. வாழ்க்கை, வேலை, உயிர் வாழ்தல் மற்றும் பொழுதுபோக்கு மட்டும் அல்ல, தேவன் முதன்மை என்ற உண்மையை அது கற்பிக்கிறது. பரிசுத்த கூடுகைகள் இதயங்களை ஒன்றுபடுத்துகின்றன. மக்கள் ஒன்றாக வழிபடும்போது நாம் தனியாக இல்லை என்பதை நினைவுகொள்கிறோம். நாம் உடன்படிக்கை சமூகத்தின் ஒரு பகுதி. அந்த ஒன்றுபாடு ஒருவருக்கொருவர் தியாகம் செய்யவும், மன்னிக்கவும், ஒன்றாக முன்னேறவும் தயார் செய்கிறது. இதன் மையத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இஸ்ரவேல் முழுமையாக புரிந்து கொள்ளாத போதும் இந்த முறைமைகள் மெசியாவைச் சுட்டின. பலியின் அர்த்தத்தை நிறைவேற்றுவது கிறிஸ்து. மனந்திரும்புதலும் சுத்திகரிப்பும் சாத்தியமாக்குவது கிறிஸ்து. நியமிக்கப்பட்ட காலங்களை நியமிக்கப்பட்ட கருணையாக மாற்றுவது கிறிஸ்து. நவீன பயன்பாடு, இன்று பலர் ஆன்மீகமாக சிதறியிருக்கிறார்கள். வாழ்க்கையின் ஓட்டம் அழுத்தம் மட்டுமே. அதிக சமாதானம் வேண்டும் என்றால் பரிசுத்த நேரத்தை மீண்டும் கட்டுவது ஒரு வலிமையான படி. தினசரி ஜெப நேரத்தை பாதுகாப்பது, நடைமுறைக்கு ஏற்ற வசன பழக்கம், சபாத்தை வழிபாடும் புதுப்பிப்பும் ஆக காக்குதல், கோவில் வழிபாட்டை நிலையான இலக்காக வைப்பது. நீங்கள் பரிபூரணத்தை தேவையில்லை. நீங்கள் முறைமைகளை தேவைப்படுகிறீர்கள். கர்த்தர் நிலையான, எளிய காணிக்கைகளைக் கொண்டு மிகப்பெரியதை செய்ய முடியும். எண்ணாகமம் 29 சொல்லும் பாடம், காலம் பரிசுத்தமாக ஆகும்போது இதயமும் பரிசுத்தமாக ஆகும். இன்றைய சீடர் ஒருவர் வேலைக்கு செல்லும் முன்காரில் உட்கார்ந்திருக்கிறார் என்று கற்பனை செய்யுங்கள். நாள் நிரம்பியிருக்கிறது. செய்திகள் காத்திருக்கின்றன. சிக்கல்கள் உண்மையானவை. ஆனால் ஒரு நிமிடம் அவர் ஜெபித்து, பிதாவே, இந்த நாளை உமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அது ஒரு நவீன தினசரி காணிக்கை. எண்ணாகமம் 28-29 நமக்கு கேட்க உதவுகிறது. இப்போது நான் தேவனுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்? பழைய காணிக்கைகள் மக்கள் தேவனோடு உள்ள உறவை நினைவூட்டின, மதிப்புள்ள ஒன்றை கொடுக்கச் செய்தன. இன்று நாம் விலங்குகளை அர்ப்பணிக்கவில்லை. ஆனால் கர்த்தர் இன்னும் உண்மையான பக்தியையும் உண்மையான தியாகத்தையும் கேட்கிறார். போதனை, கர்த்தர் நியமித்த வழியில் அவர் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறார். நமக்கான நியமிக்கப்பட்ட காணிக்கைகள் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம், மனந்திரும்புதல், உடன்படிக்கை வழிபாடு, அன்பான சேவை. இதனால் நாம் தேவனுடைய அன்பை சம்பாதிக்கவில்லை, தேவனுடைய அன்புக்கு பதிலளிக்கிறோம். நவீன பயன்பாடு, கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய 5 எளிய தினசரி காணிக்கைகள். 1. காலை குறுகிய ஜெபம், இரவு குறுகிய ஜெபம். 2. ஒரு சிறிய வசன நேரம், தேவன் இன்று என்ன செய்ய விரும்புகிறார் என்ற கேள்வியுடன். 3. உடனடி மனந்திரும்புதல். பாவம் அல்லது வெறுப்பை பல நாட்கள் சுமக்க வேண்டாம். 4. நீங்கள் அடிக்கடி அவசரமாக கடந்து செல்லும் ஒருவருக்கு மென்மையான ஒரு வார்த்தை. 5. திட்டமிட்ட அர்ப்பணிப்பு. கர்த்தாவே, இன்று என்னை பயன்படுத்துங்கள். நீங்கள் பலவீனமாக இருந்தால் நினைவில் கொள்ளுங்கள், நிலையான காணிக்கைகள் நிலையான சீடர்களை உருவாக்கும். உடன்படிக்கை வாழ்க்கை ஒரு வீரத் தருணத்தில் கட்டப்படாது. அது தினசரி பக்தி,
வாரந்தோறும் வழிபாடு மற்றும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தொடர்ந்த மனந்திரும்புதல் மூலம் கட்டப்படுகிறது. ஒரு காலம் தவறி இருந்தால் விட்டுவிட வேண்டாம். மீண்டும் தொடங்குங்கள். கர்த்தரின் முறை கருணை நிறைந்தது. அடுத்த காலை ஒரு புதிய வாய்ப்பு. அடுத்த சபாத்து ஒரு புதிய புதுப்பிப்பு. அடுத்த திருச்சடங்கு ஒரு புதிய உடன்படிக்கை தருணம். இப்படித்தான் கர்த்தர் தனது ஜனங்களை வீட்டுக்கு நடத்துகிறார். வாக்குத்தத்த தேசத்தின் எல்லையில் நின்று புதிய வாழ்க்கையை நோக்கி பார்ப்பதை கற்பனை செய்யுங்கள். புதிய நிலம் புதிய பொறுப்புகளை கொண்டுவரும். புதிய நிலம் தேவனை மறக்கச் செய்யும் புதிய சோதனைகளையும் கொண்டுவரும். அதனால் தான் கர்த்தர் அவர்கள் நுழைவதற்கு முன் வழிபாட்டு நாட்காட்டியே கொடுத்தார். அவர் எப்படி அருகில் இருப்பது என்பதை கற்றுத்தந்தார். எண்ணாகமம் 28:29 தேவன் தினசரி பக்தியையும் உடன்படிக்கை ஓட்டத்தையும் கவனிப்பதை காட்டுகிறது. ஆனால் மிக ஆழமான செய்தி நாட்காட்டி அல்ல, அது இரட்சகர். உண்மையான வழிபாடு அனைத்தும் இயேசு கிறிஸ்துவைச் சுட்டுகிறது. பலியை நிறைவேற்றுவது அவர். மனந்திரும்புதலை உண்மையாக்குவது அவர். பரிசுத்த நேரத்தை பரிசுத்த மாற்றமாக மாற்றுவது அவர். வழிபாடு வெறும் வழக்கமாகிவிட்டது என்று நீங்கள் உணர்ந்தால் இதை நினைவில் கொள்ளுங்கள். வழிபாடு கிறிஸ்துவிடம் உங்களை கொண்டு வர வேண்டும். கிறிஸ்து உங்களை மாற்ற வேண்டும். ஜெபம் வெறும் வார்த்தைகள் அல்ல, அது ஒரு இணைப்பு. வசனப்படிப்பு தகவல் மட்டும் அல்ல, அது வெளிப்பாடு. சபாத்து ஒரு அட்டவணை மட்டும் அல்ல, அது உடன்படிக்கை பரிசு. இந்த வாரம் ஒரு வழிபாட்டு பழக்கத்தை வலுப்படுத்த தேர்ந்தெடுக்குங்கள். 10 தேர்ந்தெடுக்க வேண்டாம். 1 மட்டும் தேர்ந்தெடுக்குங்கள். காலை ஜெபம் ஆகலாம். சபாத்து தயாரிப்பு ஆகலாம். திருச்சடங்கில் அதிக பக்தி ஆகலாம். உபவாச காணிக்கை ஆகலாம். கோவில் வழிபாட்டை திட்டமிடுவது ஆகலாம். அதை உண்மையான நோக்கத்தோடு செய்யுங்கள். அதை உயிரோடு ஆக்க கர்த்தரிடம் கேளுங்கள். இயேசு கிறிஸ்துவே உண்மையான வழிபாட்டின் மையம் என்று நான் சாட்சி கூறுகிறேன். நாம் உடைந்த இதயத்தையும் மனமாறிய ஆவியையும் அவருக்கு அர்ப்பணிக்கும்போது அவர் மன்னிக்கிறார், அவர் வலிமை தருகிறார், அவர் முன்னே நடத்துகிறார். கர்த்தர் எளிய, நிலையான காணிக்கைகளால் நிலையான, மகிழ்ச்சியான சீடரை கட்டமைக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.